இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஞாபக சக்தியை அதிகப்படுத்துற மாதிரி ஒரு துவையல் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன துவையல்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரையில துவையல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வல்லாரக்கீரையை கிளீன் பண்ணி எடுத்துப்போம். காம்பு தனியா, இலை தனியா, அதை கிளீன் பண்ணி எடுத்து கடாயில எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 அல்லது 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா பெருங்காயம், ஒரு 10 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் வறுத்து எடுத்துக்கிறதுக்கு அப்புறமா கொஞ்சமா புளி சேர்த்து அதையும் எண்ணெயிலே வறுத்துப்போம். இதெல்லாம் வறுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வல்லாரக்கீரையும் அதிலே வறுத்து எடுத்துப்போம். இது எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்போடு தாளிச்சு விட்டோம்னா டேஸ்டியான வல்லாரக்கீரை துவையல். இந்த துவையல் இட்லி தோசைக்கு அல்டிமேட்டா இருக்கும். இதை சாதத்தோட மிக்ஸ் பண்ணி பசங்களுக்கு லஞ்சாவும் கொடுத்து விடலாம். அது எப்படி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.